ஒரு பெண்ணுக்கு காமம் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? அவ தன்னுடைய இயல்புல எப்படியெல்லாம் பொலம்புவா, பெனாத்துவா. வழக்கமா சினிமாலயும், கதைகள்லயும் வர ஸ்டீரியோ டைப் மாதிரி இல்லாம, இயல்புல அந்த பொண்ணு எப்படியெல்லாம் கஷ்டப்படுவா அப்படிங்கிற அந்த நுண்ணுணர்வ சூப்பரா படம் புடிச்சு காட்டுறாங்க ஔவையார். குறுந்தொகை இலக்கியத்துல வர 28வது பாட்டு. அதுல தலைவி தோழிகிட்ட இப்படி பொலம்புறா. தலைவன் விட்டுட்டு போயிருக்கான், வர வேண்டிய நேரத்துல வரல, எரிச்சல் ஆகுது, டென்ஷன் ஆகுது. அப்ப தலைவி சொல்றா, "முட்டுவேன்கொல் தாக்குவேன்கொல் ஓரேன் யானுமோர் பெற்றி மேலிட்டு, ஆக ஒல்லென கூவுவேன்கொல் அலமரல் அசைவழி அலைப்பவென் உயவு நோயறியாது துஞ்சும் ஊர்க்கே." அதாவது, தென்றல் காற்று அடிச்சிட்டு இருக்கு. எனக்கு அவன் ஞாபகமாவே வேற இருக்கு. ஐயோ! இந்த நேரம் பார்த்து கொஞ்சம் கூட கவலையே இல்லாம எல்லாரும் தூங்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்கள நெனச்சு நான் எங்கேயாவது போய் முட்டிக்கிறதா? இல்ல இவனுங்கள போட்டு சாத்துறதா? ஏதாவது கத்தி கூப்பாடு போட்டு இவங்க தூக்கத்தெல்லாம் கலச்சு விட்டுறதா? என்ன பண்றதுன்னு தெரியலையே! அப்படின்னு தலைவி தோழிகிட்ட பொலம்புறாளாம். நம்ம எல்லாருக்குள்ளயுமே இப்படி ஒரு குட்டி சாத்தான் இருக்கு. மூடு சரியில்லாதப்ப அந்த சாத்தான் முழிச்சுக்கிட்டு, "நான் சந்தோஷமா இல்லாதப்ப உங்களுக்கெல்லாம் தூக்கம் ஒரு கேடா?" அப்படின்னு கேட்கும் இல்லையா? அந்த மென்டாலிட்டிய ரொம்ப அழகா காட்சிப்படுத்தியிருக்காங்க இந்த வரிகள்ல ஔவையார். செம!